நோக்கி நீ இவருடைய முகத்தையும் இவருடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஆமென், அல்லேலூயா. அம்மா, இந்த உலகம் நீ எவ்வளவு அழகா இருக்க, எவ்வளவு பணம் வச்சிருக்க, நீ என்ன படிச்சிருக்க, உன் கூட யாரெல்லாம் இருக்காங்க, உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன, உனக்கு சொந்த வீடு இருக்கா இல்லையா, நீ எத்தனை டிகிரிஸ் வாங்கியிருக்க, இதெல்லாம் பார்க்கறதா உலகம். ஆமென், ஆமா தானே? 100 ரூபாய் உன் கூட இருந்தா 10 ஃப்ரெண்ட்ஸ் உன்னை தேடி வரும். நீங்க வந்து யாரா இருந்தாலும் சரி, அது சொந்த பந்தங்க கூட சரி, உங்க வீட்டுல ஆசீர்வாதம் இருந்தா வார வாரம் விருந்தாளி வருவாங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? சும்மாவே விருந்தாளி வரும். அப்ப காசு இருக்குன்னு அர்த்தம். அப்ப மனுஷன் எப்படி தெரியுமா பார்ப்பான்? முகத்தை மட்டுமே பார்ப்பான். ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவோ முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல. எதை பார்க்கிறாரு? நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. இங்க உட்கார்ந்திருக்கீங்க, அழகா உட்கார்ந்திருக்கீங்க. உண்மையாலுமே நான் உங்களுக்கு தேங்க் பண்றேன். ஸோ நிச்சயமா God bless you. ரொம்ப அழகா நீட்டா இதுவரைக்கும் உட்கார்ந்திருக்கீங்க. கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். கர்த்தர் எதை பார்க்கிறாரு? கர்த்தர் எதை பார்க்கிறாரு? சரி, இப்போ இருதயத்தை பார்க்கிற தேவன் இங்க வந்து ஒரு பையன் வரான். ஹைட் அண்ட் வெயிட்டா வரும்போது, ஏசப்பா இந்த பையனை அபிஷேகம் பண்ணட்டா அப்படின்னு கேட்கிறாரு சாமுவேல் ஊழியக்கார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றனா, இவனை பார்க்காத, இவனை நீ வந்து எப்படி பார்க்கறனா, ஹைட் அண்ட் வெயிட்டை பார்க்கற, நான் இவனை புறம்பே தள்ளிட்டேன், இவன் கிடையாது, வேற யாரு அப்படின்னா அவங்க அப்பாவை கூப்பிட்டு கேட்கறான், எப்பா உனக்கு 7 பசங்க தானா? இல்ல இன்னொருத்தன் வனாந்தரத்துல இருக்கிறான். உடனே சொல்றாரு, நீ அவனை கூட்டு வா அப்படின்றார். உடனே ஒருத்தர் போய் அவனை கூட்டு வராங்க. பார்த்தா ஒரு சின்னதா ஒருத்தன் வரான். யாரவன்? யாரவன்? தாவீது. சின்ன பையன் அழகா குடுகுடுன்னு ஓடி வரான். வந்து அங்க அந்த வாலிப அந்த டீனேஜ் பையன் அப்படி வந்த உடனே கர்த்தர் சொல்லுகிறாரு, சோ இவன் தான், இவனை எழுந்து அபிஷேகம் பண்ணேன்னு சொல்றார். ஆமென். அதே மாதிரிதான் இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க பாத்தீங்களா? வந்த உங்க எல்லாரையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். மனுஷர்கள் தள்ளினார்கள், ஆனா தெய்வம் உங்களை தள்ளல. யாருன்னே தெரியாதவங்க 40 பேர் உங்களுக்காக 40 குடும்பம் ஃபாஸ்டிங் வச்சு ஜெபம் பண்ணிருக்கு. உங்க வீட்டால தள்ளி இருக்கலாம், ஆனா என் தேவனாக இயேசுவோ உங்களை தள்ளாமல் இன்னமும் நேசிக்கிறார்.